எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு நல்ல பலனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலாக இது இருக்கும். வருகிற ஜனவரி 11ஆம் தேதி 2024 ஆண்டு வியாழக்கிழமை நாள். இது பார்த்தீங்கன்னா மார்கழி அமாவாசை திருநாள் மற்றும் ஹனுமன் ஜெயந்தி நன்னாள். இந்த ரெண்டு சுப நிகழ்வுகளும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த நாள்ல நீங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களை பிடித்த தோஷங்கள் யாவும் நீங்கும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் ஜாதக ரீதியா நான் சொல்றேன், அது அத்துணையும் நீங்கி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே அமையும் அப்படின்னு சொல்லலாம். புது வாழ்க்கை. பொதுவா இந்த ஹனுமன் ஜெயந்தி நாள், அதாவது மார்கழி அமாவாசை வந்தாலே ஒரு சில விஷயங்களுக்கு நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லுவோம். அதுல ஒண்ணுதான் தான தர்மங்கள் செய்வது அப்படின்னுட்டு. அதாவது பித்ரு வழிபாட்டுல அமாவாசை நாள்ல பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ அல்லது வைக்கோலையோ நீங்க வாங்கி கொடுத்து வணங்கினாலே உங்களுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்த முழு பலனை நீங்கள் அடைவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு இந்த அமாவாசைக்கு சிறப்பு. அமாவாசை அன்று செய்யக்கூடிய தான தர்மங்கள் 1,00,000 மடங்கு அதிகமான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. ஹனுமன் ஜெயந்தி வேற கூடி வருது. ஸோ இந்த நாள்ல சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சா வருடமெல்லாம், அதாவது 2024 வருடம் அனைவருக்கும் நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கு. அது ஈடேறும் அப்படின்ட்டு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா பல நண்பர்கள் கடந்து வந்த வருடத்திலே கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க, துன்பங்களை அனுபவிச்சிட்டாங்க. அது இந்த வருடத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம்தான் கை கொடுக்க போதும். ஃபர்ஸ்ட், கிரக தோஷ பாதிப்புகளை நீக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணணும்? ஹனுமன் ஜெயந்தி நாள், அதாவது மார்கழி அமாவாசை நாள்ல காலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரினுடைய திருக்கோயில் செல்லுங்கள். அங்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றுங்கள். இது விஷயம். வெற்றிலை மாலை இது வெற்றி தரும் மாலை. எவர் ஒருவர் வெற்றிலை மாலையை ஹனுமன் ஜெயந்தி நாளன்று ஹனுமனுக்கு சாற்றி நெய் தீபமிட்டு அஞ்சனை குமாரனை மனசார பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் அறவே நீங்கும். திருமண தடையா இருக்கலாம், வீடு வாங்குறதுல பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், வேலையில பிரச்சனையா இருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எதுவா இருப்பினும் அது உடனே தீருங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. வெற்றிலை மாலை இட்ஸ் பெஸ்ட். அதாவது நீங்க எத்தனையோ பரிகாரத்தை செஞ்சிருக்கலாம், ஒண்ணுமே எனக்கு கை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கூட இருக்கலாம். என்னங்க நீங்க சொல்றீங்க, நாங்க செஞ்சங்க, பெருசா ரிசல்ட் இல்லைங்க. ஹனுமன் ஜெயந்தி நாள்ல வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றி மனசார பிரார்த்திச்சு பாருங்க. கண்டிப்பா ஆஞ்சநேயர் உங்களுக்கு வேண்டியதை உடனே நிறைவேற்றி கொடுப்பார். இது சத்தியம். இதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. ஏன்னா பல நண்பர்களுக்கு இதை சொல்லி அவர்கள் செய்து வருடமெல்லாம் நல்ல பலன்களை பெற்று இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். இதுக்கு நீங்க காலையில செஞ்சிருங்க. அதன் பிறகு கோயிலிருந்து வீட்டுக்கு வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையே நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வெண்மை நிறம் என்பது 2 கிரகங்களுக்கு உரித்தானது. ஒன்று சந்திரன், இன்னொன்று சுக்கிரன். ரெண்டுமே வெண்மை நிறத்துக்குரிய அதிபதிகளே.
இந்த சந்திரனாகப்பட்டவர் ஜாதகத்துல பலம் பெற்று இருக்க வேண்டும், கெட்டு போயிருக்க கூடாது. சந்திரனை பல்வேறு விதமான விஷயங்களுக்கு சொல்றாங்க. உறவுல பாத்தீங்கன்னா தாய்க்கும் சொல்றாங்க, மனைவிக்கும் சொல்றாங்க சந்திரனை. அதே மாதிரி சந்திரனை பாத்தீங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்றாங்க, மனதிற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் கெட்டு விட்டால்தான் மனநிலையில் பிரச்சனை ஏற்படும். சந்திரன் கெடாம இருக்கணும். இந்த சந்திரன் பலம் பெற்றுவிட்டால் ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும், அம்மாவினுடைய அரவணைப்பு கிடைக்கும், மனநிலை நல்லா இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. தெளிவான மனநிலையோடு இருப்பவனுக்கு இறையின் துணை கூட தேவையில்லை. இது உண்மையான ஒரு விஷயம். இந்த காலத்துல முனிவர்களையும் ரிஷிகளையும் தெய்வங்களே வணங்கினாங்க. தெய்வங்களே இவர்களை வணங்கினாங்க. காரணம் என்ன? இவங்க தெய்வமாயிட்டாங்க. சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதையெல்லாம் தெரிஞ்சு செயலாற்றக்கூடியவர்களுக்கு எந்த சக்தியின் துணையும் தேவையில்லை. ஸோ சந்திரனினுடைய பலம் ரொம்ப முக்கியம். அதை கொடுப்பது இந்த பரிகாரம். சுக்கிரன் அதே மாதிரி மனைவிக்கான கிரகம், சுகபோகத்தின் அதிபதி. நிறைய சொத்து இருக்குதுங்க, பல கோடிக்கு விற்குங்க, என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க கொடுத்து வைக்க. தீரா நோய் வந்திருக்கும், அல்லது ஏதாவது குறை இருக்கும், இல்லை கஞ்சனா இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு உண்டான யோகம் இல்லாமல் போயிருக்கும். நல்லா இருக்க மாட்டாங்க. நல்ல சொத்து இருக்குதுங்க, ஒரு நல்ல சட்டை போட்டு பார்த்தது இல்லைங்க. இதெல்லாம் இருக்கிறது இந்த சுக்கிரனுடைய பலம் இல்லாதவர்களுக்கு. என்ன இருந்து என்னங்க பிரயோஜனம்? நல்ல மனைவி அமையலிங்க. இதெல்லாம் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு. இந்த சுக்கிரனினுடைய அந்த பலத்தை அதிகரிப்பு செய்யக்கூடியதான பரிகாரமும் இது அமையும். சர்க்கரையை எடுத்துட்டு, இது கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நீங்க ஒரு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல காலையில செய்யுங்க. சர்க்கரையை எடுத்துட்டு உங்களுடைய தலையை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றி கொள்ள வேண்டும். இப்படி சுற்றி அருகில் இருக்கிற பூச்செடிக்கு அடியிலோ அல்லது எறும்பு புத்துக்கு அடியிலே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் எறும்பு புத்துக்கு அடியில, இல்லைன்னா பூச்செடிக்கு அடியில போட்டுருங்க. இதை ஜீவராசிகள் எடுத்து செல்லும். இப்படி எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் அன்னமளித்த பலனினை பெறுவதோடு, நான் சொன்னேன் இல்லையா சந்திர பலம் இல்லாம இருக்கு அப்படின்னுட்டு, அந்த தோஷம் இருந்தா அது நீங்கும். சுக்கிர பலம் இல்லாம இருந்தா அந்த தோஷமும் நீங்கும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வருகிற மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தி நாள்ல மறக்காம செய்யுங்க. கைமேல் நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 11 மணிக்கு மேலே காலையில் செய்யுங்க. சர்க்கரையை எடுத்துட்டு உங்களுடைய தலையை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றி கொள்ள வேண்டும். இப்படி சுற்றி அருகில் இருக்கிற பூச்செடிக்கு அடியிலோ அல்லது எறும்பு புத்துக்கு அடியிலே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் எறும்பு புத்துக்கு அடியில, இல்லைன்னா பூச்செடிக்கு அடியில போட்டுருங்க. இதை ஜீவராசிகள் எடுத்து செல்லும். இப்படி எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் அன்னமளித்த பலனினை பெறுவதோடு, நான் சொன்னேன் இல்லையா சந்திர பலம் இல்லாம இருக்கு அப்படின்னுட்டு, அந்த தோஷம் இருந்தா அது நீங்கும். சுக்கிர பலம் இல்லாம இருந்தா அந்த தோஷமும் நீங்கும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வருகிற மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தி நாள்ல மறக்காம செய்யுங்க. கைமேல் நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.